வணக்கம். நீங்க ஒரு தேசத்தோட வரைபடத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன தெரியும்? எல்லைகள், மாநிலங்கள். ஆமா, ஆறுகள், மலைகள், அவ்வளவுதானே. ஆனா அதே வரைபடம் ஒரு மனித உடலோட நரம்பு மண்டலம், அதோட முழு ஆற்றல் அமைப்பையும் காட்டுற ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட மையம். ஒரு நிலப்பரப்ப வெறும் மண்ணா பார்க்காம அத உயிருள்ள, உணர்வுள்ள ஒரு பிரம்மாண்டமான உடலா பாக்குற ஒரு பார்வை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு ஒரு வரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே நம்ம சின்ன உடம்புக்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த பார்வை அதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது. எப்படி? அண்டத்துக்கும் நமக்கும் நடுவுல தேசம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேசமே ஒரு உயிர் பொருள், ஒரு தேகம்னு சொல்லுது. வாவ், தேசம் ஒரு தேகம். இதுவே ஒரு பெரிய கான்செப்ட். சரி, நீங்க கொடுத்திருக்கிற இந்த மூலக்குறிப்பு தி அனடாமிக்கல் யூனியன் ஆஃப் பாரத் அண்ட் பீயிங் இத பத்தி தான் பேசுது. ஆமா. தொடங்கறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த சொல்லிருக்கீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாம இங்க பேச போறது மதத்தை பத்தி இல்ல. இது சித்தர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு புவியியல் மற்றும் உடலியல் அறிவியல் பார்வை, ஜியாலஜி அண்ட் பிசியாலஜி. இத அந்த பார்வையில இருந்துனா நாம அணுகணும். நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்ட உடனே மக்கள் அதை ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளமா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்ட். ஆனா இதோட நோக்கம் அது இல்ல. இயற்கையோட ஆற்றல் மையங்கள் எப்படி ஒரு நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு, அது எப்படி மனித உடலோட ஆற்றல் மையங்களோட ஒத்து போகுதுங்கிற ஒரு ஆழமான அறிவியலை புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம். ஒரு யூனிவர்சல் சயின்ஸா பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆமா, அப்போதான் இதுல இருக்கிற பல ஆச்சரியமான விஷயங்கள் புரிய வரும். ரொம்ப சரி. அப்போ அந்த அறிவியலோட முதல் படி அந்த வரைபடம் தான். ஆமா. இந்தியாவின் மேப் மேல தியானத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு யோகியோட உருவம் அப்படியே படிய வைக்கப்பட்டிருக்கு. இத முதல்ல பார்க்கும்போது எனக்கு தோணுனது, ஓ, இந்த தேசமே தியானம் செய்யுது அப்படின்னு ஒரு உருவகம்தான். சரி. இதுக்கு பின்னாடி ஒரு நேரடியான அனாட்டமி சார்ந்த அர்த்தமும் இருக்கா? நீங்க சொன்ன உருவகம் கரெக்ட் தான். ஆனா அது ஆரம்பம்தான். அதுக்குள்ள ஒரு லிட்ரல் அனாட்டமிக்கல் லேயர் இருக்கு. அப்படியா? ஆமா, அந்த யோகியோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் இந்தியாவோட ஒவ்வொரு புவியியல் பகுதியோட மிக சரியா பொருந்துது. இது வெறும் கலைநயம் இல்ல, பின்ன இது ஒரு வரைபடம். தேசத்தோட ஆற்றல் ஓட்டப்பாதையை காட்டுற ஒரு எனர்ஜி மேப். எனர்ஜி மேப். அப்போ எந்த ஒரு உடம்புக்கும் ஒரு தலை, ஒரு கண்ட்ரோல் சென்டர் வேணுமே. ஆமா. இந்த தேச உடம்போட தலை எங்க இருக்கு? இந்த வரைபடம் தேசத்தோட மூளையா எதை காட்டுது? அதுதான் இந்த பயணத்தோட ஆரம்ப புள்ளி. அந்த யோகியோட தலை இமயமலை பகுதியில, குறிப்பா கைலாயமலைய மையமா வச்சு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. அந்த படத்துல தலை கைலாய கபாலம்னு தெளிவா எழுதியிருக்கு. கபாலம்னா மண்டையோடு. கைலாய மலைய இந்த தேசத்தோட மண்டையோடாவும் அதுக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல மூளையாவும் உருவகப்படுத்துறாங்க. அந்த படத்துல கைலாயமலை உச்சியிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வர்ற மாதிரி கூட காட்டியிருப்பாங்க. ஆமா, அதுதான் அந்த பிரபஞ்ச ஆற்றல். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, ஏன் கைலாயமலை? இமயமலையில எத்தனையோ பெரிய சிகரங்கள் இருக்கு, எவரெஸ்ட் இருக்கு. ஆனா இந்த கான்செப்ட் ஏன் கைலாயமலையை மூளையா தேர்ந்தெடுத்தது? அதுல ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? அருமையான கேள்வி. கைலாயமலைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? அதுதானே உங்க கேள்வி. ஆமா. யோக அறிவியல் படி நம்ம உடம்போட உச்சியில தலையில இருக்கிற ஆற்றல் மையத்துக்கு பேரு சஹஸ்ரார சக்கரம். சக்கரம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு எனர்ஜி வோர்டெக்ஸ் மாதிரி. ஆமா, ஒரு ஆற்றல் சுழற்சி மையம்னு வச்சுக்கலாம். அதுல உச்சியில இருக்கிற இந்த சஹஸ்ராரம் தான் நம்மளோட பிரபஞ்ச உணர்வோட தொடர்பு கொள்ற வாசல். சரி. இந்த வரைபடம் கைலாய மலைய இந்த தேசத்தோட சகஸ்ரார சக்கரமா முன்வைக்குது. அது ஒரு பிரம்மாண்டமான ஆண்டனா மாதிரி பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து தேசத்துக்குள்ள அனுப்புது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அதை வெறும் பனிமலைன்னு சொல்லாம காந்தமலைன்னு சொன்னாங்களா? எக்ஸாக்ட்லி.
அதுக்கு ஒரு விதமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா நவீன விஞ்ஞானிகள் கூட இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ கைலாய கபாலம் ஒரு காஸ்மிக் எனர்ஜி ரிசீவர். அந்த ஆற்றல் தலைக்குள்ள வந்தா மட்டும் போதாதே, அது உடம்பு முழுக்க பாயணுமே. நிச்சயமா. அது எப்படி நடக்குது? மூளையிலிருந்து வர சிக்னல்களை நம்ம உடம்புல நரம்புகள் கொண்டு போற மாதிரி இந்த தேச உடம்புல அந்த வேலையை யார் செய்யறா? இங்கதான் இந்த மூலக்குறிப்போட மிக ஆச்சரியமான பகுதி வருது. சொல்லுங்க. அந்த கைலாய மூளையிலிருந்து பிரகாசமான ஆற்றல் கோடுகள் தெற்கு நோக்கி இந்தியா முழுக்க பாயுது. ஆனா ஒரு நிமிஷம், அந்த கோடுகள் ஒரே நேரத்துல 2 விஷயங்களை குறிக்குதுன்னு அந்த குறிப்பு சொல்லுது. ஒண்ணு, அந்த யோகியோட முதுகெலும்புல ஓடுற நரம்பு மண்டலம். சரி. இன்னொன்னு, கங்கை, யமுனை, சரஸ்வதி மாதிரி இமயமலையில உற்பத்தியாகி தெற்கு நோக்கி ஓடுற ஜீவநதிகள். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நரம்புகளையும் நதிகளையும் ஒன்னா பாக்குறாங்களா? ஆமா. இது எப்படி சாத்தியம்? ஒன்னு உயிரியல் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு புவியியல் சம்பந்தப்பட்டது. இந்த ரெண்டையும் இணைக்கிற புள்ளி என்ன? அந்த ஒப்பீட்டோட அழகே அதுதான். யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல நரம்புகள் என்ன செய்யுது? மூளையோட கட்டளைகளையும் தகவல்களையும் உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்குது, நம்மளை இயக்குது. கரெக்ட். இப்போ நதிகளை எடுத்துக்கோங்க, அதுங்க என்ன செய்யுது? மலையிலிருந்து வர்ற உயிர்ப்பான தாதுக்களையும் பன்னீரையும் நிலம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குது. அதனால கோடிக்கணக்கான உயிர்கள் வாழுது. ஆக ரெண்டுமே தகவலையும் உயிராற்றலையும் தங்களோட மூலத்திலிருந்து எடுத்து ஒரு அமைப்பு முழுக்க விநியோகம் செய்யுது. வாவ், இப்ப புரியுது. அப்போ இந்த நதிகள் வெறும் தண்ணீரோடுற பாதைகள் இல்ல, அவை தேசத்தோட நரம்பு மண்டலம். திஸ் இஸ் a powerful metaphor. ஆமா. ஆனா இது வெறும் உருவகமா மட்டும் இல்லாம இதோட நிஜ உலக தாக்கம் என்னவா இருக்கும்? ஒருவேளை கங்கை நதியை நம்ம மாசாக்கினா இந்த கான்செப்ட் படி அது தேசத்தோட ஒரு முக்கிய நரம்ப நம்ம சிதைக்கிறதுக்கு சமமா ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டர் மாதிரி ஆகுமா? மிக சரியான கேள்வி. இந்த பார்வையை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா, ஒரு நதியை மாசாக்குறதுங்கிறது குப்பைய கொட்டுற ஒரு செயல் மட்டும் இல்ல, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. ஆமா, தேசத்தோட உயிர் நாடிய நீங்களே அறுக்கிற மாதிரி. ஒரு நதி வறண்டு போனா அந்த பகுதிக்கு வர்ற ரத்த ஓட்டம் நின்னு போன மாதிரி. இத புரிஞ்சுக்கிட்டா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு சமூக சேவையா இருக்காது, அது நம்மளோட சுய பாதுகாப்புக்கான ஒரு அடிப்படை தேவையா மாறிடும். ஆமா, இந்த சித்தர்களோட பார்வை இயற்கைய வெறும் பொருளா பார்க்காம நம்ம உடம்போட ஒரு நீட்சியா பார்க்க சொல்லுது. இது ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இந்த ஆற்றல் பயணம் தொடருது. கைலாய கபாலத்துல ஆரம்பிச்சு நதிகள்ங்கிற நரம்புகள் வழியா தெற்கு நோக்கி வருது. இந்த ஆற்றல் பயணம் எங்க போய் முடியுது? அது எங்க நிலை கொள்ளுது? இந்த யோகியோட உடம்புல அடிப்பகுதி எங்க இருக்கு? இந்த ஆற்றல் கோடுகள் எல்லாமே நேரா தெற்கே வந்து கன்னியாகுமரியில ஒன்னா இணையுது. அந்த படத்துல கீழ்ப்பகுதியில மூலாதாரம், முக்கடல் சங்கமம்னு எழுதியிருக்கும். மூலாதார சக்கரம் நம்ம உடம்புல முதுகெலும்போட அடிப்பகுதியில இருக்கிறது. ஆமா, அதுதான் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு, அடித்தளத்துக்கான மையம். ஒரு கட்டடம் எவ்வளவு உயரமா இருந்தாலும் அதோட அஸ்திவாரம் சொரியாலன்னா அது நிலைக்காது. கரெக்ட். அதே போல கைலாயத்திலிருந்து வர்ற அந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த தேசம் முழுக்க பாய்ந்து கன்னியாகுமரியில இருக்கிற இந்த மூலாதாரத்துல தான் நிலைநிறுத்தப்படுது. ஓகே, அப்போ கைலாயம் ஆரம்பம்னா கன்னியாகுமரி தான் அந்த ஆற்றல் சுழற்சியோட அஸ்திவாரம். ஆனா அந்த வரைபடத்துல கன்னியாகுமரி பகுதியில வெறும் நிலப்பரப்பு மட்டும் காட்டலையே. இல்ல, அங்க 3 முக்கியமான சின்னங்கள் இருக்கு. திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரி அம்மன் கோயில், அப்புறம் விவேகானந்தர் பாறை நினைவாலயம். ஆமா, இது ஒரு ஆச்சரியமான கலவையா இருக்கு. ஒரு புலவர், ஒரு தெய்வம், ஒரு தத்துவஞானி. ஏன் இந்த 3? தற்செயலா அமைஞ்ச கலவை இல்லாது, அது ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. இந்த 3 சேர்ந்துதான் அந்த மூலாதாரத்தை முழுமையாக்குது. சரி, ஒவ்வொன்னா பாப்போம். முதல்ல திருவள்ளுவர். அவர் மதங்களை கடந்த ஒரு ஞானி. அவர் கொடுத்த திருக்குறள் மனிதகுலம் முழுமைக்குமான ஒரு அறவியல் நூல். அதனால அவர் அறிவின் சின்னம், தி சிம்பிள் ஆஃப் இன்டெலெக்ட் அண்ட் எத்திக்ஸ். சரி, அறிவு. அடுத்து கன்னியாகுமரி அம்மன். அவள் ஆன்மீக சக்தியின் வடிவம். அந்த படத்துல அம்மனோட வைர மூக்குத்திலிருந்து ஒரு தனித்துவமான ஒளி வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆமா, கவனிச்சேன். அந்த ஒளி ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி அந்த பகுதியோட ஆற்றலை ஒருமுகப்படுத்துதுன்னு ஒரு நம்பிக்கை. சோ அவ சக்தியின் சின்னம், தி சிம்பிள் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அறிவு, சக்தி. 3வது விவேகானந்தர் பாறை. விவேகானந்தர் நவீன இந்தியாவின் தத்துவ ஞானத்தின் அடையாளம். அவர் அந்த பாறையில தியானம் செஞ்சுதான் பாரதத்தோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பத்தின ஒரு ஆழமான தரிசனத்தை பெற்றார். சரி, அதனால விவேகானந்தர் பாறை ஞானத்தின் அல்லது தரிசனத்தின் சின்னம், தி சிம்பிள் ஆஃப் விஸ்டம் அண்ட் விஷன். ஆஹா, அறிவு, சக்தி, ஞானம், இன்டெலெக்ட், எனர்ஜி அண்ட் விஷன்.
இந்த 3 சேர்ற இடம்தான் தேசத்தோட அஸ்திவாரம். ஆமா, இது வெறும் புவியியல் சங்கமம் மட்டும் இல்ல, இது ஒரு கருத்தியல் சங்கமம். எக்ஸாக்ட்லி. இதத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வடக்கே கைலாயம்ங்கிறது ஒரு இயற்கையான ஆற்றல் மையம். அதை யாரும் உருவாக்கல. சரி. ஆனா தெற்கே இருக்கிற அந்த மூலாதாரம் இயற்கையோட மனிதனோட ஞானமும் சக்தியும் அறிவும் இணைஞ்ச உருவாக்குன ஒரு ஆற்றல் மையம். ஓ, அப்போ ஒன்ன பிரபஞ்ச ஆற்றல வாங்குது. ஆமா, இன்னொன்னு அந்த ஆற்றலை இந்த தேசத்துக்காக நிலைநிறுத்துது. இது ஒரு முழுமையான ஆற்றல் சுழற்சி, ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் முனைகள் மாதிரி. ரொம்ப அழகா விளக்குனீங்க. கடைசியா அந்த 3 சின்னங்களை சுத்தி 3 கடல்கள் சங்கமிக்குது. வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல். ஆமா, வரைபடத்துல அத 3 வெவ்வேறு வண்ணங்கள்ல காட்டியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கா? அந்த மூலக்குறிப்பு அதையும் விளக்குது. அது வெறும் 3 கடல்களோட சங்கமம் மட்டும் இல்ல. அப்புறம் வடக்கிலிருந்து கங்கை, யமுனை, சரஸ்வதிங்கிற 3 நதிகள் வழியா பயணிச்சு வந்த 3 தேவிகளோட ஆற்றல்கள். அதாவது மகாலட்சுமி வளம், மகா சரஸ்வதி அறிவு, மகாகாளி சக்தி ஆகியோரோட ஆற்றல்கள். ஓகே. இங்கே கடல்களோட ரூபத்துல ஒன்னா சேருதுன்னு சொல்லப்படுது. அப்போ கைலாய கபாலத்துல உச்சக்கட்ட உணர்வா தொடங்கின ஆற்றல் நதிகள் வழியா உடல் முழுக்க பாய்ந்து கடைசியா கன்னியாகுமரியில அறிவு சக்தி ஞானமா நிலைநிறுத்தப்பட்டு முக்கடல் சங்கமத்துல முழுமையடையுது. The cycle is complete. ஆக இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் பார்க்கும்போது இந்திய வரைபடத்தை நம்ம இனிமே பழைய மாதிரி பார்க்கவே முடியாது. இது ஒரு உயிரோட்டமுள்ள சுவாசிக்கிற ஒரு உடம்பு. ஆமா, இது வெறும் கற்பனை இல்ல. நிலத்துக்கும் நமக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பை புரிஞ்சிக்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அறிவியல் பார்வைன்னு சொல்றீங்க. ஆமா, இத ஆரம்பத்துல இருந்தே நாம வலியுறுத்துறோம். வடக்கே இருக்கிற காந்த மலையும் தெற்கே இருக்கிற அறிவன் சிலையும் எந்த ஒரு மதத்துக்கும் சொந்தமான சின்னங்கள் இல்ல. அவை இயற்கையின் ஆற்றல் மையங்கள், மனித குலத்தின் ஞான சின்னங்கள். இந்த புவியியல் மற்றும் உடலியல் அறிவியலை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்ற நிலத்தை இன்னும் ஆழமா நம்மால உணர முடியும். நிச்சயமா. நாம நடக்கிற மண் வெறும் மண் இல்ல, அது நம்ம பிரம்மாண்டமான உடம்போட ஒரு செல்ங்கிற உணர்வு வரும். நிச்சயமா. இந்த உரையாடல் நம்ம நாட்டை பார்க்கிற கண்ணோட்டத்தையே மாத்துது. சரி, இந்த ஆழமான பார்வைக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. ஒரு தேசத்தோட புவியியல ஒரு மனித உடலோடு ஒப்பிட முடியுமானால் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதியில இருக்கிற ஒரு மலை, ஒரு ஆறு அல்லது ஒரு கடற்கரை, அது உங்க உடம்புல எந்த பாகத்தோட ஆற்றலை பிரதிபலிக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க ஊரோட சக்கரம் எதுவா இருக்கலாம், சிந்திச்சு பாருங்க.